இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நடந்த அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மிக்க மகிழ்ச்சி. அதன் விளைவாக தமிழ்நாட்டில் நடந்துச்சுல ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்துச்சுல, அதுல சில குளறுபடிகள் நடந்திருக்கு. அதுவும் மிக சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய சீமான் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு சரத்குமாருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு அவர் பேசின பேச்சுகள் பல டவுட்டுகளுக்கு இது ஒரு ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கு. எதை நோக்கி அவங்க நகர்றாங்க, இத்தனை நாள் இந்த தம்பிகள் உருட்டிக்கிட்டு இருந்த உருட்டுகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு நேற்று நடந்த போராட்டங்களில் நேரடியாக ராஜ்மோகன் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், அது அவர் கொடுத்த பதிலாக இருக்கட்டும், மிக விறுவிறுப்பாக இருக்கிறது தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்மளுடைய சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆக போது. அக்டோபர் மாதம் வந்துச்சுன்னா அந்த இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. 3 மாதத்துக்குள்ள பேலன்ஸ் இருக்கிற அந்த 30,000 சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள 1,00,000 சப்ஸ்கிரைப் நம்ம எட்டிடுவோம். அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதற்கு பிறகு டெல்லியில் நடந்த அந்த போராட்டம், டெல்லியில் நடந்த அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய போராட்டம் வெற்றி அடைந்திருக்கு. வாழ்த்துக்கள். இந்த நீட்டு குளறுபடிகளுக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியில் இருக்கிறார். புதாக இந்த பிரல்ஹால் ஜோஷி அவர் தான் பேரு நினைக்கிறேன், புதுசாக இருக்கே அந்த வட இந்திய பேரெல்லாம், அந்த பிரல்ஹால் ஜோஷி அவர் பதவி ஏற்றிருக்கிறார். அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஜனதா கட்சியுடைய அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு பிறகு 4ஆம் கட்ட ஒரு பேச்சுவார்த்தை பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு நிறைய கோரிக்கைகளை வச்சு நாங்கள் மத்திய அரசை நாங்கள் அணுக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி அடைந்திருக்குது. அதாவது பிஜேபியுடைய ஆட்சியிலே முதல் முறையாக இந்த மோடி அரசு தலை குனிந்திருக்கிறது. அதற்கு பிறகு அடிபணிந்து இருக்கிறதுனா இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு தான் அடிபணிந்திருக்கு. வாழ்த்துக்கள். இந்த போராட்டத்தில் சில பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. போராடிட்டு இருக்கும் போது அந்த போராட்டத்தையே ஹைஜாக் பண்ணி பல எதிர்கட்சிகள் உள்ள வந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போது நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் உள்ள போந்தாங்க. அதில் பல கட்சிகள் பல ஆட்கள் உள்ள பூந்து தங்களுக்கான ஃபேமஸாக தேடிக்கிட்டாங்க. நம்பர் உள்ளூர் ஊபி பிரகாஷ் ராஜ் எல்லாம் உள்ள போனாங்கல்ல, இதை மாதிரி நிறைய பேர் போனாங்க. அதனால சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பீகார்ல கூட நேற்று இந்த போராட்டம் முடிவடைந்ததுக்கு பிறகு கூட பீகார்ல ஒரு மிகப்பெரிய பட்டணாக்கள் பெரிய பிரச்சனைகள் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு, பல வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு. இது என்ன மாநிலங்கள் தழுவின போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் சொன்னேன், இந்த போராட்டங்களை நம்ம உடனே முடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னல. நேற்றுக்கு இந்த போராட்டம் முடிவடைந்து வாபஸ் ஆனதுக்கு பிறகு தற்போது என்னன்னா பீகார்ல பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு. பல இடங்களில் வெடிக்க வேண்டியது தற்போது தடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கட்டமாக தமிழ்நாட்டிலையும் அது வெடிச்சிருக்கும். அதான் முன்கூட்டியே தடுக்கணும். ஏன்னு கேட்டால் மத்தியில் நடக்கிற பிரச்சனைகள் வேற, மாநிலங்கள் தழுவி நடந்துச்சுன்னா அது பெரிய இஷ்யூவை உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இதை உடனே முடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். இதில் ஒரு பெரிய கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்குள்ளேயே சண்டை, பேய்க்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சு பாருங்க. அதுக்கு முன்னோட ஒன்று பார்க்க போகிறோம். போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அங்கே போனார் அப்படிங்கிறது தெரியும். அங்கே இருக்கிறதெல்லாம் யார் அப்படிங்கிறது ராஜ்மோகன் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். அங்கே போயிட்டு அவர் என்ன சொன்னார்னா, மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அதாவது அறவழியில் நீங்கள்லாம் இங்கே போராடிக்கிட்டு இருக்கீங்க. பல இடங்களில் அறவழி இல்லாமல் போலீஸோட தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் அங்கே பாலன் இல்லத்தில் நடந்த சிபிஐ ஆஃபீஸில் பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்துக்கு நேரடியாக கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவித்தார். உங்கள் போராட்டம் தொடரட்டும். யாருக்குமே செவிசாய்க்காத டெல்லியவே நீங்கள் செவிசாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலைவணங்குகிறேன். எந்த திசை திருப்பலுக்கும் இடம் கொடுக்காமல், இது எங்களுடைய அவங்களுடைய யாருடைய போராட்டம் கிடையாது. தம்பிகளா தங்கைகளா, இது உங்களின் போராட்டம். உங்கள் போராட்டம் ஓங்கட்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். ஆதரவு தெரிவிச்சதுக்கு பிறகு பல பேர் அங்கே ராஜ்மோகன் அவர்களுக்கு எதிராக ராஜ்மோகன் ஒழிக டவுன் இவங்களுடைய அந்த திமுக ஊபிஎஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரியனானா ஒரு ஆள் ஜென்சி டிஎம்கேலேருந்து ஒரு ஊபி ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு கொக்கி போட்டு தூக்குனாங்க. அதுக்கு பிறகு தான் புள்ளி அழைச்சிக்கிட்டு கோர்ட்லேயே போயிட்டு சீன் போட்டுச்சுல, அது இப்போ பெயிலில் வந்துக்கிட்டு இப்போ நேற்று இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்ம ராஜ்மோகன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா, பிஜேபி உங்களால் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆனால் சொல்லுங்கண்ணா பிஜேபி சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க, கடையோட சேர்த்து சொல்லுங்க, சொல்லிட்டாப்லேன்ட்டு அந்த ஊப்பி கடந்து பிறண்டது உருண்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த இடங்களில் தலைவர் விஜய் அவர்களை மார்பி மணி பல போட்டோக்களை வச்சுக்கிட்டு அந்த வீடியோக்குள்ள வெளியாயிருக்கு.
இவரெல்லாம் இப்போ என்ன சொல்கிறது, கைதும் பண்ண முடியாது, கைது பண்ணால் பார்த்தீங்களா திமுக மாதிரியே பண்ணுறாங்க அப்படிம்பாங்க, இவங்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு போகிறதா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போராட்டத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம், இந்த நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்கள் ரஞ்சித்துக்கு கொடுத்த அந்த பதிலடி அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. இந்த மனுஷன் இப்படி ஒரு பதிலை கொடுப்பார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. டீசெண்டாக ஒரு அட்டாக் போடுவார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவர் என்னன்னா ரஞ்சித் அவருடைய நம்பிக்கையை பெரும் அளவுக்கு நாங்கள் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஏன்டா எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை, நம்மளாம் ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். என்னையும் அது பதிலுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்காது. அது வந்து அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நோக்கம் சதஞ்சு போயிடும். அந்த கூட்டத்தினுடைய நோக்கமே நீட்டுக்கு எதிரான கூட்டம் தான். அதனால ஒரு நாள் ரஞ்சித் அவர்களின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் இதுக்கு பதில். நன்றி. இந்த மாணவர்கள் விஷயத்துல திமுக, அதிமுக, அதுபோக எல்லா கட்சிகளும் தாவேக்கானு கட்சி வேறுபாடுகளே இல்லாமல் மக்களோட நிற்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல திமுக சொன்னார்ல, மக்கள் நலன், மாணவர்கள் நலன் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கும் போது உண்மையிலேயே அந்த மனுஷனுக்குள்ள வேற என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுபோக இந்த போராட்டத்தில் நடந்த குளறுபடிகளை பார்க்க போகிறோம். இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து கல்வி அமைச்சர் பதவி விலகிட்டார். அப்படிங்கும் போது அந்த போராட்டம் வாபஸ் பெற்றது, முடித்து வைக்கப்பட்டது டெல்லியில். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் நாங்கள் தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற பேரில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே நடந்தது ஃபேர் நீட்டை நேர்மையாக ஒழுங்காக நடத்துங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது பேட் நீட், அதாவது நீட்டையே ஒழிச்சிருங்க அப்படின்ட்டு. இங்கே நடக்கிற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்னன்னா பேட் நீட்டை நோக்கியே நகர்ந்தாங்க. அங்கே ஒரு கட்சி அவங்க என்னன்னா ஃபேர் நீட், இங்கே பேட் நீட் நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த போராட்டம் வாபஸ் பெற்று விட்டார்கள். அப்படிங்கவும் இந்த ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சுன்னா நாங்களும் வாபஸ் பெற்றுக்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த ஜனதா கட்சி சொல்லிட்டு மற்ற மாநிலங்களில் எங்களுடைய ஆதரவாளராக இருக்கின்ற அந்த ஜனதா கட்சி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்லவும் இவங்க வாபஸ் வாங்கிதாகும். அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வாபஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்லிட்டாங்க. வாபஸ் வாங்கணும்னு சொன்ன உடனே இந்த திமுக ஊபி குரூப் இருக்காங்கல்ல, அதாவது தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த களமாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த குரூப்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் முடியாது, இங்கே பேன் நீட் நடக்கிற வரைக்கும், நீட்டை பேன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். அப்படிங்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க எங்களுடைய தலைமையை அங்கே அறிவுறுத்திட்டாங்க முடிச்சு வச்சுக்கணும். அப்படிங்கும்போது இன்னைக்கு இதுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் நடத்த விரும்பல. அப்படிங்கும்போது அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. பேய்க்கு சண்டைங்கிற மாதிரி 2 பேரும் அடிப்படி மட்டும்தான் பண்ணாங்க, மற்றதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்காக இந்த போராட்டத்திற்காக போராடிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு கரப்பான் பூச்சி கழகம் தமிழ்நாடு இளைஞர்களுடைய இந்த சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வருகிறது. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். சனம் செட்டி உள்ள போயிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. இதுல யாரெல்லாம் மாணவர்கள், இதை யாரெல்லாம் கட்சி சார்ந்து வந்திருக்கிறீங்க, இது போக மாணவர்களும் கட்சி சார்பும் இல்லாமல் ஜெனரல் ஆடியன்ஸாக வந்திருப்பீங்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இது வந்து சமுதாயத்துக்கு தவறுன்னு தோணுது, நானும் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 50 வயசுல 60 வயசுல உள்ள ஆட்கள், 40 வயசுல உள்ள ஆட்கள், எங்கள் வீட்டில் ஒரு MBBS ஸ்டூடெண்ட் இல்லாமல் இருந்தாலும் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லாமல் இருந்தாலும் நான் போகிறேன் அப்படின்ட்டு போனவங்கல்ல, அதை மாதிரி ஆடியன்ஸ். இதில் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி வரும்போது ஃபேர் நீட்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது, ஆனால் எங்களோட கடைசி வரைக்கும் பேர் நீட்னு சொல்லிவிட்டு திடீர்னு இப்போ பின் வாங்கிட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க ஜனநாயகனுக்கு எதிராக குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எந்த குரூப்பு தாவிடுச்சுன்னா இந்த குரூப்பு தாவிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க போராட்டத்தை முடிச்சு போயிட்டாங்க. அது பிறகு இவங்க இன்னொரு 2-3 மணி நேரம் கத்தி பார்த்தாங்க, எடுபடலை. அப்படிங்கும் போது டக்குலும் அவங்களும் இப்போ பெண் வாங்கி அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது என்னன்னா அங்கே நடந்த போராட்டம், சென்னையில் நடந்த போராட்டம் அப்படிங்கிறது, இந்த பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டம் அப்படிங்கிறது முழுக்க தாவேக்காவுக்கு எதிராக விஜய் அவர்களை கொத்தி கோதரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதில் பல ஆடியோக்கள் பார்த்தா ஒரு டாக்டர் பேசியிருந்தாரு. அவங்க வந்து மைக்கு கொடுத்து பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னென்ன மேட்டரை பற்றி பேசணும் அப்படிங்கிறத மைக்கில் நீங்கள் பேச போறீங்கன்னா நீங்கள் என்னென்ன பற்றி பேசணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. ஜனநாயகனை எதிர்த்து பேசணும், தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து நீங்கள் அங்கே பேசணும். இந்த ஜனநாயகன் படத்தினால தான் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ கூட்டம் போது பாருங்க, நாங்கள்லாம் தான் ஒழுக்கமான மாணவர்கள், சமுதாயத்துக்கு நாங்கள் தான் வந்து சமுதாய சீர்திருத்தவாதிகள், அவர்களும் சமுதாய சீர்திருத்தவாதிகளே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நரேஷன் ஃபீல் பண்ணி பேசணும்ட்டு எல்லாருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப். இன்னும் இந்த ஜனதா கட்சியுடைய, அதுவும் அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியில் உள்ள சில திமுக கொத்தறிவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் தலைமை சொல்லிட்டு அதனால நாங்கள் வந்து இப்போ போராட்டத்தை நாங்கள் நிறுத்திக்கிறோம், ஆனால் வந்து இங்கே பேன் நீட்டுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம்ல, அதனால நாங்கள் டிஷர்ட்டை கட்டிட்டு நாங்கள் நார்மலாக பீப்புள் ஆகிட போகிறோம் அப்படின்றாங்க.
அடா பாவிகளா, அப்ப இவங்களுடைய திட்டம் தெரிகிறதா? ஜனதா இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிங்கிற பேர்ல இருந்தவங்களும் இதே திமுக காரங்க தான். அங்க தலைமை சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால இவங்க தங்களது பின் வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. இதுல இருந்து இந்த விஷயத்துல இருந்து மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க யார் போராடினது அப்படிங்கிற மேட்டர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேடம், ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்ன படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? ஏங்க படம் காட்டின அரசு நாங்க ஒண்ணும் வெட்டியா இல்ல. இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்ன படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? ஏங்க படம் காட்டின அரசு நாங்க ஒண்ணும் வெட்டியா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி செயலாளராக தான் நாங்க இங்க பொறுப்பேற்று இருங்க. கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்றதுக்கு முதல்ல வெயிட் பண்ணுங்க. என்னென்ன ஸ்டெப் எடுத்தோம் 2001ல அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. திமுகங்கிறது ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க களமாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அதுல பெரிய அவங்களுக்கு பின்னடைவை சந்திச்சுட்டு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ரொம்ப ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது அப்படிங்கிறதுலாம் டக்குன்னு அதை வந்து ஃபோக்கஸ் பண்றது நினைக்கிறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு, பல இடங்கள்ல ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற மேல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை பெரிய அளவுல யாரும் வந்து திமுக சைட்ல இருந்து அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. இதை போனா நமக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க புதுசா ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கும் போது இப்போ வந்து அந்த பேன் ஈட்டை வச்சு இவங்க எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் புசோனமாயிட்டு அது இல்லாமல் அம்பலப்பட்டுட்டாங்க. இவங்க யார் அப்படிங்கிற அம்பலப்பட்டுட்டாங்க. இதுல வந்து பெரிய அளவுல நோஸ் கட் ஆகி ஏண்டா போனோம்னு வருத்தப்பட்டு இருக்க குரூப்ல பாத்தீங்கன்னா நம்ம பா ரஞ்சித், நம்ம வெற்றிமாறன், இதன் மாதிரி ஆட்கள்லாம் அவங்களும் அமலப்பட்டுட்டாங்கல்ல. தெரிஞ்சு போச்சு, இல்லை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. 5 வருஷம் அமைதியா இருந்துட்டு திடீர்னு வந்து இப்போ உதார விட்டுட்டு இருக்காது தங்கம், நீ யாரும் தங்கம் அப்படிங்கிற கேள்விகளை மக்கள் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க போது தெரிஞ்சு போச்சு. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்தின் விளைவாக திமுக எவ்வளவு கேவலமானவர்கள்ங்கிறது மேலும் 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 அம்பலப்பட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீமான் அவர்கள் கலந்து கொண்ட சரத்குமாருடைய இந்த பிறந்தநாள் விழா நினைக்கிறேன் 7 வேற நல்ல நாள், சரி விட்டு தொலைங்க, அந்த விழாவில் கலந்துக்கிட்டாரு. அந்த விழாவின் மூலமாக சிறப்பாக அண்ணன் கதை விட்டாப்பல, அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணன்ட்டு எனக்கு அழைப்பு வந்துச்சு, அது இதுன்னு விட்டாப்பல. இந்த காதுகள் பாவம் இல்லையா, எத்தனை இதை தான் தாங்குங்கிற மாதிரி பல அந்த கதைகளை விட்டுட்டு இருந்தாங்களே. அதுலேருந்து நான் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, ஒரு அழைப்பு வந்திருக்கு, நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. ஒரு இந்த இடத்துல நான் கலந்துக்கல, உங்களுக்கு தனியாக நான் ஒரு வாழ்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சரத்குமார் அப்படிங்கிறது தானே. பொது மேடையில் ஒரு பிஜேபி சம்பந்தமாக தொடங்கப்பட்ட மேடை தான் அவங்க அந்த விழா நடத்துகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தலைவன் புதுசாக கதை விட்டாப்பல, நம்ம சீமான் அண்ணன் கதை சாட்டாங்க தான் கதை இருந்தாப்பல, நல்லா கதை. இங்கே பாருங்க, நேற்றுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வகையில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது பிஜேபிக்கு எதிராக. அண்ணன் எங்கே வந்துருக்காப்புனா பிஜேபி மேடையில் உட்காந்துட்டு பிஜேபியை போயிருந்துட்டு இருக்காப்புல நினைக்கிறேன். இதுதான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது. அங்கே இடுமோன கார்த்தி தேவையில்லாத வார்த்தைகள், அவன் இவன் நீ கோழை அது இதுன்னு போட்டு புரண்டுகிட்டு இருக்கிறாப்புல. இப்படிப்பட்ட ஒரு தொடரடங்கிய இப்படி கோழைய அரசியல் கோழை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன்னு கொண்டாடலாம், விஜய்னா அரசியல் கோழை தாண்டா, வரலாறு பதிவு செய்யும். இன்னொருத்த வந்து பேசுறாப்புல, நரேந்திர பிரசாத் உடனே பதவி விலக கொண்டு, அது யாரா நரேந்திர பிரசாத் அப்படிங்கிற மாதிரி அங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீட் எக்ஸாம் நீட் நடத்தி தீரும், நரேந்திர பிரசாத் பதவி விலகணும், இதான் என்னுடைய இளைஞர்களோட கோரிக்கை. அண்ணன் எங்க இருக்காரு 4 மணிக்கு எங்க இருக்காருன்னா பிஜேபி கூட அந்த மேடையில பகிர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம், நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று பது அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுல நாங்கள்லாம் ஒரு தாய் வழி வந்தவர்கள். எங்க நைனா நாகேந்திரனுக்கு மாமே ஒண்ணு விட்டு மாமே, நம்ம சரத்குமார் எல்லாம் ஒரே ரத்தம், எல்லாம் பி பாசிட்டிவ் பிளட், நாங்கள்லாம் தெரியுங்களா, அந்த அளவுக்கு ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தெரிஞ்சு வச்சு ஓரளவுக்கு நகர்றாங்க அப்படிங்கிறது. அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு பிறகு இந்த மாமா இருக்கிறாப்ல, எந்த மாமா, சீமானுடைய மாமா, அவருக்கு எப்படி தெரியல, சீமானுக்கு மட்டும் சொந்த வந்தோம்னா சூப்பரா இருக்கும். எடப்பாடி பார்த்து பெரிய பாப்பாம்புல, திமுக எனக்கு அங்காளி பங்காளி பாப்புல, பிஜேபியில் உள்ள நயினார் நாகேந்திரன் எனக்கு மாமாடா மாப்பிள, மச்சாண்டா எனக்கு விஜய் தம்பி அப்படி மாப்பிள, சொந்த வந்தோம் சூப்பரா பேசப்பீங்களா. அந்த நயினார் நாகேந்திரன் மாமா என்ன சொல்றாப்லன்னா, இப்ப பாருங்க இந்த களம் எப்படி இருக்குன்னு, இந்த மேடையை பாருங்க, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். இதே மேடை எலெக்ஷனுக்கு முன்னாடி உருவாயிருந்தா எப்படி இருந்திருக்கும்
அப்படிங்கிறப்பல எலெக்ஷனுக்கு முன்னாடினா இதே கூட்டணியா உருவாகியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு? பார்ப்போம், இனிமேல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாமா பேசியிருக்கிறாரு. அப்படின்னா அது நகர்ந்துகிட்டார். சீமான் அவர்கள் தங்களுடைய அந்த தம்பிகளை நகர்த்துறார், கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறார் அப்படிங்கிறது தெளிவா தெரிகிறது. கூடிய விரைவில் இந்த அதிமுக, திமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சின்னு 4 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து இடைத்தேர்தலில் நின்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆர்பி உதயகுமார் வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படி கடந்த காலங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை விட்டார். நேற்றைய தினம் ஒன்று பேசுறாருன்னா அந்த திரிஷாவுடைய விஜய் அவருடைய பர்சனல் மேட்டரை எடுத்து நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்மளுடைய காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும். நிறைய பேர் வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு நக்கீரன் கோபால் பேசின பேச்சுக்கெல்லாம் தெரியும். நக்கீரன் கோபால் நேற்றுக்கு பேசின பேச்சுக்கெல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க தகையில இருக்குது. ஒரு படம் ஜனநாயகம் அதை பார்த்து வந்தது இப்போ வீடியோ போடுறாங்களே, என்ன பண்ணுவீங்க? திரிஷாவும் அவங்க அம்மாவும் ஏமா பார்த்தது தாங்க சொன்னேன், நான் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லலை. இதற்கு இன்னும் எவ்வளவு நாளா விட்டுக்கிட்டு இருக்க போறீங்க இதை மாதிரி? அதாவது இதற்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடியார் இருந்தார் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஜெயலலிதா காலத்துல எல்லாம் உங்களால வார்த்தைகளோட விட முடியாது. அம்மையார்ன்ற வார்த்தை தவிர உங்களால விடவே முடியாது வேற வார்த்தைகள். ஆனா இந்த தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதற்கு பிறகு நிறைய பேர் தலைவர் விஜய் அவர்களை மரியாதை இல்லாம பேசுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து உளவியல் ரீதியா அவர்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறோம். உளவியல் ரீதியானா இதற்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதிலும் எடப்பாடி அவர்கள் இருந்த போதிலும் கூட இவங்க வந்து ஏற்கனவே இருந்து அரசியல் வந்தவங்க. புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க போது அவங்களால பொறுத்துக்க முடியல. அந்த ஆற்றாமை எப்படி காமிக்கிறது? திடீர்னு ஒரு 2.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் சினிமாவில் உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர் புதுசா வரவும் இவங்களால பொறுத்துக்க முடியல. அப்போ மரியாதை இல்லாத வார்த்தைகளை நான் உன்னை மதிக்க மாட்டேன், ஒன்று நான் முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த கோபால், எந்த கோபால், மீச கோபால், நக்கீரன் கோபால் மாதிரி ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் தக்க பூசை கொடுக்கணும், அவங்களுக்கான அந்த பூசையை கொடுத்து விட்டு அரங்கிடுவாங்க. இந்த நக்கீரன் கோபாலை ஜெயலலிதா அவர்கள் அந்த ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அதை மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஆனால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணணும். தலைவர் விஜய் அவர்கள் அதோட மோசமா, ஏன்டா நக்கீரன் கோபால் மாதிரி ஆட்கள்லாம் கைது பண்ணியெல்லாம் உள்ள வைக்கல கடைசி காலகட்டங்களில் ஜெயலலிதா மேர். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் இவரெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்துல ஹேண்டில் பண்ணுவார். ஏன்டா தலைவர் விஜய் அவர்களை யாரெல்லாம் தரக்குறைவா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கொண்டா ஜெயில அடைக்கிறதுக்கான நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு அந்த பயத்தை உண்டாக்கணும். இது திமுக மாதிரி நம்மளும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உனக்கு அந்த பயத்தை உண்டாக்கணும். ஒரு முதலமைச்சருக்கு நாங்கள் வந்து வேற மாதிரி விமர்சிக்க எத்தனை பேர் விமர்சிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கைது பண்ணக்கூடாது, கைது பண்ணா நம்மளே கண்டது, அவங்களாம் எங்க கைது பண்ணி நம்மளே கேள்வி வைக்கிறோம். ஆனா மரியாதை இல்லாம அவன் இவன் ஜோசப், இந்த திரிசமா அவங்க அம்மாவும் வந்திருக்கு, அவங்க அம்மாவும் வந்துருந்துச்சு படம் பார்க்க, இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள்? இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா அந்த முடிவு காவல்துறையின் மூலமாக வரணும். நீங்க எவ்வளவு விமர்சிங்க, தலைவர் விஜய் அவர்களை எவ்வளவு நாள் விமர்சனம் பண்ணுங்க, கொள்கை ரீதியாக அப்படி இல்லைன்னா அரசியல் ரீதியாக நீங்க அவர் பண்ற நடவடிக்கை. ஆனா தனி மனித தாக்குதல கலந்துக்கிறதும் அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறதும் அவன் இவன் பேசுறதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். சரி, மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நேற்று நடந்த அந்த ஃபேர் நீட் பேன் நீட்டுக்கு அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும், அதை வச்சு அரசியல் பண்ண திமுக எவ்வளோ எத்தனைத்தார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் பூசணமாயிட்டு டெல்லியில் நடந்த இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்த இந்த போராட்டம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அதை வச்சு திமுக எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போனாங்க. இந்த கனிமொழி மாதிரியான ஆட்கள்லாம் பெரிய புரட்சியாளர்களாக இப்போ என்ன காமிச்சா பார்த்தாங்க. டெல்லியில் நடந்த அந்த போராட்டத்தில் வந்து அந்த பெண்கள்லாம் ஃபைட் லைக் அ உமன் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு பெண்ணுனா இப்படி தான் போராடணும்னு. ஏன் திமுக ஆட்சி காலத்தில் இங்கே வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் போராடின பெண்கள்லாம் உங்களுக்கு பெண்களாக தெரியலையா? அந்த மாதிரியான ஃபைட் லேடிஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? தமிழ்நாட்டில் நடந்த செவிலியர் போராட்டம் நடந்துகிட்டு இருந்தாங்க, அங்கே பெண்கள்லாம் போராடினாங்களே, எவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாகிறாங்களே, அந்த மாதிரியான லேடிஸ் எல்லாம் உங்களுக்குலாம் ஃபைட்டரா தெரியலையா? இதை பற்றிலாம் பெருசாக பேச தேவையில்லை. அம்பலப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த 5 வருஷமாக அம்பலப்படுவார்கள். தலைவர் விஜய் அவர்களை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இத்தனை வருஷமா 75 வருஷமான ஒரு கட்சி அப்படிங்கும் போது இந்த விஜய் என்ற நபர் இவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு எதிரியாக தெரிகிறார். தனித்துவமான எதிரியாக தான் இருக்கிறார். விஜய் மாதிரியான ஒரு எதிரி அவங்க ஹேண்டில் பண்ணதே கிடையாதுல்ல. என்ன தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் மக்களிடத்தில் ஈஸியாக போய் சேர்ந்துருது. தலைவர் விஜய் அவர்களை அன்போடு அணுகிறாங்க. இத்தனை வார தலைவர்களை, ஒரு முதலமைச்சரை மரியாதை ரீதியாக தான் பார்ப்பாங்க. அவங்க மு.க. ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி அவர்களா, அன்று தலைவர் விஜய் அவர்களை எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை
அது என் புள்ள அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால எந்த ஒரு ஆயுதமும் அவங்களால செயல்படுத்த முடியல. அதன் விளைவாக தான் இன்னைக்கு இப்படியான தரங்கட்ட செயல்களில் ஈடுபடுறாங்க. ஜென்சி டிஎம்கே இது மாதிரி போராட்டங்கள்ல அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், 5 வருஷம் அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். திமுக நடத்தி முடித்திருக்கிற இந்த காழ்ப்புணர்ச்சியான இந்த அரசியல், தலைவர் விஜயர்களுக்கு எதிரான அரசியல், அதுக்கு பிறகு ஜனநாயகனுக்கு எதிரான அரசியல் அப்படின்னு உங்களுடைய பார்வையாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.